இன்றைக்கி பஞ்சு போல் சாஃப்டாக நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் பூங்கார அரிசி வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பூங்கார அரிசி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே டம்ளரால் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கிறேன். இப்போ 2 அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்குவோம். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசியை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அரைக்கிறப்ப நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நல்லா கழுவிட்டு அரிசியை ஊற வச்சுக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அரிசி அளந்த டம்ளராலே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்து வெந்தயமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அதையும் நல்ல தண்ணி ஊற்றி இது கூடவே சேர்த்து ஊற வச்சுக்குவோம். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க. இந்த இட்லி மாவு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அவல், ஜவ்வரிசி இது போல் எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த அரிசி உளுந்து மட்டும் வச்சுமே நல்லா அருமையாக மாவு அரைக்கலாம். இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வரும். ஃபஸ்ட்டு உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் அரிசி மாவும் பார்த்திங்கன்னா அதுலேயே சேர்த்து லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா நமக்கு பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். லேசான கொரப்போடு அரைச்சி வலிச்சுக்குங்க. மாவு நல்லா கரைச்சிட்டு மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இட்லி நமக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ கரைச்சி நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை அடியிலேருந்து எடுத்து விட்டு கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா மாவை புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லியை ஊற்றி வைங்க. அதே போல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க. இட்லி நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடச்சிருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அரிசியில் செய்யும் போது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.